என்னங்க? என்ன? பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என்ன பாக்குறீங்க? கை கொடுங்க. ஆமா, என்னத்த பிறந்த நாளா? ஒண்ணு வேணா, போய் காப்பி கொண்டு வா போ. ஏங்க, பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தானங்க சொன்னேன், அதுக்கு ஏன் இவ்ளோ கோவப்படுறீங்க? அப்பா, பிறந்த நாள் வாழ்த்துக்கள்ப்பா. அப்பா, ஹாப்பி பர்த்டே. சரி சரி. என்னப்பா, எவ்வளவு ஆசையா வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்றோம், இப்படி பண்றீங்களே? பிறந்த நாள் தானம்மா, அதுக்கு என்ன? போய் வேலையை பாருங்க போங்க. என்னம்மா? என்ன கேட்டா உங்ககிட்டயாவது சரின்னு சொன்னாரு, என்கிட்ட அத கூட சொல்லல. துரை, துரை, என்னம்மா? இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள். அதான் காலையிலேயே பல்லவன் கோயிலுக்கு போய் உன் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வர்றேன். இந்த என் கையாலே உனக்கு விபூதி பூசி விடுறேன். அம்மா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம்மா, விடுமா. என்னையா நீ சாமி விபூதியை போய் வேண்டான்னு சொல்றியே? அவர் இன்னும் குளிக்கல அத்தை, இப்பதான் எந்திரிச்சு வராரு. சரி சரி, இந்த பிள்ளைங்களா எல்லாரும் விபூதி வச்சுக்கோங்க. அம்மாட்ட கொடு. ஆமா, பிறந்த நாளுனா காலையிலே 6 மணிக்கே எந்திரிச்சு புது துணியை மாத்தி ஜம்முன்னு உக்காந்துருப்ப. இந்த வருஷம் உனக்கு என்னாச்சுடா இப்படி உக்காந்துருக்க? அதேதான் நாங்களும் கேக்குறோம், எந்த பதிலும் இல்ல. ஐயா, உங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன், எடுத்துங்க. ஏன் இப்படி பாக்குறாரு? நாங்க விஷ் பண்ணியே கேட்கலையா, இவர் சாக்லேட் கொண்டு வந்து நீட்டுறாரு. என்ன ஆக போறாருன்னு தெரியலையே. ஐயா, எடுத்துக்குங்க ஐயா. வேண்டா, நானே கடுப்பேறி போய் உட்காந்துருக்கேன். சாக்லேட்டா கொண்டு வர? சாக்லேட்டு சாக்லேட்டா? சாக்லேட் கொண்டு முடியும் பாத்துக்க. ஏப்பா தோர, எதுக்கு நீ அவனை அடிக்க போற? அவன் என்ன தப்பு பண்ணிவிட்டான்? பாவையா, வாயில்லாத பூச்சி. ஏங்க, எந்திரிச்சு குளிச்சுட்டு புது துணிய மாத்துங்க. எதுக்கு? இப்படி கேட்டா என்னங்க அர்த்தம்? இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாளுங்க. அது உங்களுக்கு எல்லாம் தெரியுது, அவளுக்கு தெரிஞ்சதா? எப்பயுமே அவ தானே எனக்கு பிறந்த நாள் முதல் வாழ்த்து சொல்லுவா. இந்த வருஷம் ஒரு போன கூட காணும். கட்டி கொடுத்து விட்டா எல்லாம் அவ்வளவுதானா? பெத்த அப்பன்னு இல்லைன்னா அப்பாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் ஆச்சே, ஒரு போன் அடிச்சு கூட பேசுவோமே அப்படின்னு ஒரு நினைப்பு கூட இல்லை. அப்புறம் என்னத்த பிறந்த நாள்? பிறந்த நாளா? பிறந்த நாள் பகுமானமா. மலர் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை எனக்கு பேசினாத்தான் நான் குளிச்சுட்டு புது துணியை மாற்றுவேன். இல்லைன்னா நான் அப்படியே இருந்துருவேன். பிறந்த நாள் வேணா, ஒரு விளக்கெண்ணெய் வேணும். நீங்க யாரும் அவளுக்கு ஃபோன் அடிச்சு சொல்லக்கூடாது, சொல்லிவிட்டேன். ஏன் மேல சத்தியம், ஏன் மேல சத்தியம். அவளுக்கு என் நினப்பு இருக்கே இல்லையான்னு சொல்லி நானும் பார்க்குறேன். அடக்கு இருக்கு பயல, மக ஃபோன் பண்ணலேன்னு அதுக்கா இப்படியா கோவிச்சிட்டு போவாங்க? ஏன் அப்ப நாங்க மகள் இல்லையாமா? அவங்க மட்டும்தான் மகளோ? ரொம்பத்தான். என்னமோ பண்ணுங்க. அது சரி.
மலரு, வா மயிலு. உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இங்க உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்க? பொழுது போலையா, அதான் படம் வரைஞ்சிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாம டச் விட்டு போயிடக்கூடாதுல்ல. என்னது, பொழுது போகாம படம் வரைஞ்சிட்டு இருக்கியா? ஏன், வீட்டு வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதானே? எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். என்னெல்லாம் முடிச்ச? அதான் சொன்னேன்ல, எல்லாத்தையும் தான். அதான் என்னன்னு சொல்லு புள்ள. வீடை கூட்டிட்டேன், பாத்திரம் கழுவிட்டேன், ஆ? துணி எல்லாம் துவைச்சு காய வச்சுட்டேன், ஆ? ஐயாக்கு மாத்திரை கொடுத்துட்டேன், செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டேன். போதுமா? ஆ, சமையல்? ஆத்தாடி, சமையலா? நான் சமையல் கட்டு பக்கம் போனாலே அந்த 3 பேருக்கும் ஆகாது. எதுக்கு நீங்களா வர? ஏற்கனவே உன்னால பட்டதெல்லாம் பத்தாதா? இதுல சமைச்சு போட்டு வேற சாகடிக்க போறியான்னு திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால இந்த வீட்ல அந்த ஏரியா பக்கம் மட்டும் நான் போறதே இல்லை. மத்தபடி இந்த வீட்ல சாப்பிட்றதுக்கும் தங்குறதுக்கும் என்ன வேலை செய்யணுமோ அதை செஞ்சுட்டு தான் இருக்கேன். வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் பொழுது போலனா இந்த மாதிரி உட்காந்து படம் வரைஞ்சிட்டு இருப்பேன். பாப்போம் இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படியே போகுதுன்னு. வெற்றி, உடம்பு கொஞ்சம் சரியானதும் போதுமே, உடனே இருக்கிற வேலையெல்லாம் இழுத்து போட்டு செய்ய ஆரம்பிச்சிடுற. கொஞ்ச நேரம் சும்மா உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம்ல? எவ்வளோ நேரம் தான் சும்மா உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறது மயிலு? அதான் ஏதாவது வேலை செய்யலாமேன்னு பைக்கை தொடச்சிக்கிட்டு இருக்கேன். எந்த வேலையுமே செய்யாம சும்மா உட்காந்துட்டு இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? பொழுது விடிஞ்சு பொழுது போறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடும். ம், முன்னனாதும் பரவாயில்ல, இப்பதான் கை கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சுல, அதான் சின்ன சின்ன வேலையெல்லாம் நானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு கை நல்லா இருக்கும் போதே இப்படி பண்றியே, இன்னும் உனக்கு 2 கையும் நல்லா இருந்தா பூரா வேலையெல்லாம் சேர்த்து செய்வ போலயே. காலையில இருந்து மாமாக்கு ஃபோன் பண்ண மாதிரி தெரியலையே, ஒருவேளை மறந்துட்டாங்களா? சரி, நாமளே கூட்டிட்டு போயிட்டு வந்துருவோம். நீயே பார்த்து சொல்லு. ஏங்க, ம்? ஒரு நிமிஷம். ஒரு இடத்துக்கு போகணும், கொஞ்சம் கூட வர முடியுமா? எங்க? ஹாஸ்பிட்டலுக்கா? இல்லைங்க, வந்தா உங்களுக்கே தெரியும். வரீங்களா? இதே கனி அண்ணன் தானே உங்களை எப்பவும் கூட்டிட்டு போவாரு, அவர் இல்லையா? இல்லைங்க, அண்ணனுக்கு ஏதோ மதுரை வரைக்கும் வேலை இருக்குன்னு போயிருக்காரு. தங்கராஜ் அண்ணன்? மாமாவும் அப்பா கூட வெளியே போயிருக்காரு. மயிலு, அவர் கூட நீ போயிட்டு வரியா? ஏய், அவர் என்னையா கூப்பிட்டாரு? உன்னதானே கூப்பிட்டாரு. ஏன் தேவையில்லாம என்ன கொத்து விடுற? என்னாலாம் எங்கேயும் போக முடியாது, நீயே போயிட்டு வா. என்ன பிள்ளை இம்புட்டு யோசிக்கிற? என் மேல நம்பிக்கை இருந்தா வாங்க, இல்லைன்னா வர வேணாம். ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்ல. டா பிள்ளை, அதான் அம்புட்டு தூரம் கூப்பிடுறாருல, கூட போயிட்டு வாயேன். சரி, வாங்க போலாம். ஏங்க, ஒரு நிமிஷம். ஆட்டோக்கு சொல்லியிருக்கேன், வந்ததும் போலாம். ம். வந்துருச்சு, வாங்க. ம். ஓ பிள்ளை. ஏறுங்க.
நீங்க நல்லா கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கோங்க, நான் முன்னாடி உட்காந்துக்கிறேன். பை பை. வெற்றி மலரை எதுக்கு தனியா கூட்டிட்டு போறான்? ஒருவேளை சினிமாக்கா இருக்குமோ? சேச்சே, அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. ஒருவேளை கோயிலுக்கா இருக்குமோ? பைக்கை தொடச்சிக்கிட்டே இருந்தான், திடீர்னு போய் சட்டையை மாட்டிட்டு வந்து என் கூட வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போறான். நம்மள கூட ஒரு வார்த்தை கூட வரையானும் கேட்கல, அப்படி எங்க தான் கூட்டிட்டு போறான்? சரி, அப்புறமா மலர்கிட்டயே கேட்டுக்கலாம். இப்போ வீட்டுக்கு போ. எங்க கூட்டிட்டு போறாரு? என்னவா இருக்கும்? அண்ணா, ஒரு நிமிஷம் வண்டி நிப்பாட்டுங்க. இங்கேப்பா? அங்க கடைக்கு முன்னாடி. சரி. கொஞ்சம் அங்கதான். இங்கே நிப்பாட்டுங்க. சரி சரி. நீங்க ஆட்டோலே இருங்க, இதோ வந்துடுறேன். எங்க போறீங்க? ஒரு 2 நிமிஷம் தாங்க, இப்போ வந்துடுறேன். அண்ணா போலாண்ணா. சரிப்பா. போ. அண்ணா இந்த லெஃப்ட் போங்க, இந்த லெஃப்ட். இது நம்ம வீட்டுக்கு போற பாதையாச்சே. இந்த பக்கம். இங்கே தானே முன்னாடி லெஃப்ட்ல. நிப்பாட்டுங்கண்ணா. இங்கே தான் இறங்குங்க. எவ்வளோண்ணே? 150 ரூபா. சரி, தேங்க்ஸ்ண்ணே. பரவாயில்ல. வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் தான் கூட்டிட்டு வந்தீங்களா? ஆமாங்க. என்ன விஷயம் திடீர்னு வீட்டுக்கு? உள்ள போய் பாருங்க. என்னன்னு சொல்லுங்க. ஏங்க, இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, உள்ள போங்க, உங்களுக்கே தெரியும். போங்க. ஆத்தா மலரு வந்துட்டியம்மா. வாமா வாமா வாமா. வாங்க மாப்பிள்ள. வணக்கம் மாமா. இந்திரா, அம்மா, ஐயா தேனு, பூசாரி, எல்லாருக்கும் வாங்க வாங்க. இங்க யார் வந்திருக்கான்னு பாருங்க. வாங்க வாங்க, யார் வந்திருக்கான்னு பாருங்க. மலரு, மலரு, வாங்க மாப்ள. மலரு, நான் சொல்லல, என் மகன் என் பிறந்த நாள் மறக்க மாட்டா. எப்படி என்னை தேடி வருவான்னு நான் சொல்லல.
எப்படி வந்தா பாத்தியா? இவர் எப்ப மலர் வருவான்னு சொன்னாரு? சும்மா மகளை பார்த்தோன்னா அடிச்சு விடுறாரு. ம். 10ஆம் தேதி அப்பாவோட பிறந்த நாளாச்சே, நான் எப்படி மறந்தேன்? ஏத்தா நேரில் வந்து வாழ்த்து சொல்லணும், இன்ப அதிர்ச்சி கொடுக்குறேன். காலையிலேருந்து ஃபோன் அடிக்காம இருந்தாக்கும். எங்கிட்ட என்னை மறந்துட்டேன்னு நினைச்சு நான் எவ்வளவு வேதனைப்பட்டு தெரியுமா? காலையில எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்ல வந்தாங்க. என் மகன் வாழ்த்து சொல்லாம வேற யாரோட வாழ்த்துக்கள் ஏத்துக்க மாட்டேன்னு கட்டணேட்டு சொல்லிவிட்டல. இன்னும் குளிச்சு துணிமணி கூட மாத்தல. இப்ப நீ வந்துட்டல, என் பிறந்த நாளை ஜாம் ஜாம் கொண்டாடிடுவான். என்னங்கிற? சரிதா, அப்பாவுக்கு வாழ்த்து சொல்லு, நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். சொல்லுத்தா. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பா. நன்றித்தா. இப்பத்தான் நான் மறுபடியும் பிறந்த சந்தோஷம் எனக்கு கிடைச்சிருக்கு. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இருக்குமியா, இருக்குமியா. ரொம்ப நன்றி மாப்பிள்ள. இந்தாங்க, மாமாக்கு நீங்க வாங்கின புது துணியும் கிஃப்ட்ஸும் இதுல இருக்கு. உங்க கையால கொடுங்க. கொடுங்க. அப்பா, இந்திரா, அம்மா, ஆ? பாத்தீங்களா என் மகன் எப்படி நல்லா எனக்கு இருக்கு, புது நல்லா துணி இருக்கு. வந்திருக்கா? நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கு. சூப்பர்ப்பா. மலரு, ட்ரெஸ் செலக்ஷன் சூப்பர். அதுல gift இருக்கு மாமா, எடுத்து பாருங்க. அப்படியா? அது வேறயா? மோதிரம். அம்மா, ஆ? என் மகன் எனக்கு மோதிரம் வாங்கி வந்திருக்க பாத்தியா? ஆ, நல்லா இருக்கியா? நீ பாரு. நல்லா இருக்குங்க. இந்த மலரு, நீயே அப்பாவுக்கு உன் கையால போட்டு கொடுத்தா. என்னம்மா? போடுங்க. என்னங்க, வந்து அவங்கள முதல்ல உட்கார சொல்லுங்க. ஐயோ, நான் ஒருத்தன் வந்தவங்க நிக்க வச்சு பேசிக்கிறேன். வாங்க மாப்பிள்ள, வாமா. வரேன் மாமா. வாப்பா, வாங்க, வா. ஆ, வாங்க. வரேன். வாங்க. வாங்க, உட்காருங்க. போங்க மாப்பிள்ள. ஏ அகிலா உட்காரு தேனு, மாப்ள. மாமாவை வாங்கன்னு கூப்பிடுங்க. வாங்க மாமா, உட்காருங்க. மலரு, எப்படி இருக்க மலரு? நல்லா இருக்கேம்மா. மாப்பிள்ள, மலரு, 2 பேரும் ஒரு 5 நிமிஷம் வாங்கி கொடுங்க. குளிச்சுட்டு உடனே புது துணி மாத்தி வந்துடுறேன். போயிட்டு வாங்க. ஐயா. துண்டு எடுத்து வாடா. பாரு. அடேங்க அப்பா. நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ள? ஆ, நல்லா இருக்கா அப்பதா? ஆ. மலரு, நல்ல வேளை ஆத்தா, நீ நேரடியா புறப்பட்டு வந்துட்ட. ஐயோ, காலையில இருந்து உங்க அப்ப எப்படி தவிச்சு போயிட்டான் தெரியுமா? எங்க யாரையும் பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல விடல. என் மக என் பிறந்த நாளை மறந்துட்டான்னு புலம்பி தள்ளிட்டாரு மனுஷன். காலையில இங்க என்ன நடந்ததுன்னு தெரியுமா?
பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பிறந்த நாள் வாழ்த்துக்கள்ப்பா. ஹாப்பி பர்த்டே. மலர் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை எனக்கு பேசினாத்தான் நான் குளிச்சுட்டு புது துணியை மாற்றுவேன். இல்லைன்னா நான் அப்படியே எழுந்துருவேன். பிறந்த நாள் வேணா ஒரு விளக்கெண்ணையும் வந்து. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அப்பாவுக்கு உசுரே வந்துச்சுக்கா. எங்க நீ ஒருவேளை அப்பாவோட பிறந்த நாளை மறந்துட்டியோன்னு நினைச்சோம். அந்த அளவுக்கு பரவாயில்ல. இந்திரா, மாப்பிள்ளைக்கு காஃபி கொண்டு வாமா. இதை கொண்டு இருங்கம்மா, வரேன். நான் போட்டு எடுத்துட்டு வரேன்.